Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இன்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா மாலை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி இரவு முதல் டிசம்பர் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரத்துக்கு பரவலா தொடர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனவர்களுக்கு எந்த அளவு எச்சரிக்கையா இருக்கணும் சார்? கடலுக்கு போலாமா? கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதே போல தரைக்காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும். அதன் காரணமாக தமிழக மீனவர்கள் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. சென்னையை பொறுத்தளவுக்கு நம்ம அபாயம் என்பதை தாண்டி நம்ம அலட்சியப்படுத்தாமல் சற்றே கூடுதல் கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். எந்த மாவட்டம்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் சார்? இந்த சலனத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை மையமாக வைத்து மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல கடந்த சுற்றுகளில் தொடர்ந்து மழை பதிவானதன் காரணமா நீர்நிலைகளில் நீரிருப்பு வெகுவாக அதிகரிச்சிருக்கு. ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போல தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். வானிலை ஆய்வு மையம் 2 நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 17, 18 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்களே. தற்போது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இந்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களில் மிக மெதுவாக வட தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தமிழகத்தில் அடுத்த சுற்று மழைப்பொழிவு இன்று தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை முதல் நாகை வரையிலான ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். பெங்கல் புயல் அளவுக்கு பாதிப்பு இருக்குமா சார்? குறிப்பாக பார்த்தோம்னா பெங்கல் புயல் மிக மெதுவாக நகர்ந்த சலனம். அதே போல இது ஒரு புயலாக மாறவில்லை என்றாலும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடற்கரை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் ஒரு மழை தரும் நிகழ்வா பார்க்கப்படுவதன் காரணமா பரவலாக நமக்கு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதற்கு முன்னதாகலாம் பார்த்தீங்கன்னா மிக மெதுவாக நகர்ந்த சலனங்கள் அனைத்துமே நமக்கு குறுகிய காலத்தில் மழைப்பொழிவை கொடுத்துருக்கு. அதே போன்ற ஒரு மழைப்பொழிவை இந்த சலனமும் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த சலனம் தமிழக கடற்கரை அருகே வரும்போது உள் மாவட்டங்களையும் குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களையும் பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டிசம்பர் 18ஆம் தேதி வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள்லையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாவட்டம்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் சார்? இந்த சலனத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை மையமாக வைத்து மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இப்போ கடந்த சுற்றுகளில் தொடர்ந்து மழை பதிவானதன் காரணமாக நீர்நிலைகளில் நீரிருப்பு வெகுவாக அதிகரிச்சிருக்கு. அதே போல் மண்ணின் ஈரப்பதமும் வெகுவாக அதிகரிச்சிருக்கு. இந்த சூழலில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போல் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். குறிப்பாக டிசம்பர் 18, 19 ஆகிய தேதிகளில். அதே போல் பெஞ்சல் புயலில் பெரும் மழைப்பொழிவை சந்தித்த மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் கடந்த நிகழ்வுலையும் மழைப்பொழிவை பார்த்துச்சு. அந்த மாவட்டங்களில் ஒரு சிறிய மழைப்பொழிவே ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக அந்த மாவட்டங்களையும் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த சலனத்திலிருந்து பெரிதாக பாதிக்கும் மழை இல்லை என்றாலும் கடந்த சுற்றுகளில் பதிவான மழையின் காரணமாக நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கு. அதே போல பயிர்கள்லாம் இன்னும் தண்ணீர் வடியாத சூழலில் இருக்கு. மேலும் சற்றே கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை என்பது சம்பா பயிர்களை மேலும் பாதிப்படைய செய்யும் என எதிர்பார்க்கப்படுது.
இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தா வட தமிழகமே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை டிசம்பர் 18-19 தேதிகளில். ஏன்னா சென்னையில் 12ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருந்தது. இப்போ திரும்பவும் 18-19 அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக நான் இன்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா மாலை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி இரவு முதல் டிசம்பர் 19ஆம் தேதி முற்பகல் வரையிலான இடைப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் பரவலாக தொடர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அது போன்ற ஒரு குறுகிய நேரத்தில் பலத்த மழை பதிவாகும் போது தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவது, போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது, திடீரென நீர் பெருக்கெடுப்பது, இது போன்ற ஒரு சூழல்கள்லாம் ஏற்படும். அதன் காரணமாக சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. டிசம்பர்னாலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், நம்ம புயலால் பெரிய பாதிப்பு ஏற்படும் இல்லையா? இப்போ தான் பெண்கள் புயல் போயிருக்கு. திரும்ப டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்த புயல்லாம் இதுவாயிடுமா இல்லை ஜனவரி வரைக்கும் தொடருமா? குறிப்பாக இந்த சலனம் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழையை கொடுக்க இருக்கு. அதனை தொடர்ந்து பரவலாக ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். பிறகு மீண்டும் மாத இறுதியில் ஒரு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த அளவுக்கு ஒரு புயல் போன்ற ஒரு அமைப்பு உருவாகி மழைப்பொழிவு கொடுக்காம ஒரு பரவலான ஒரு கிழக்கு காற்று வருகை தந்து கடலோரத்தில் மழையை கொடுக்கலாம். இயல்பாகவே லானினா ஆண்டுகளில் ஜனவரி மாதமும் வடகிழக்கு பருவமழை நீடித்து மழைப்பொழிவு கொடுத்ததை பார்த்துருக்கோம். அதே போல் இந்த ஆண்டும் குளிர்காலத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தமிழகத்தில் இயல்புக்கு மாறான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மழைப்பொழிவு பெரும் பாதிப்பை தரக்கூடிய மழையாக அமையாது. அதே சமயத்தில் அறுவடை பணிகளை பாதிக்கும் வகையிலும் அறுவடை பணிகளுக்கு இடையூறு அளிக்கும் வகையிலும் அந்த மழைப்பொழிவு அமையலாம். அது குறித்து இந்த சலனம் நிறைவடைந்த பிறகு நமக்கு விரிவான தகவல்கள் கிடைக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் புயலில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காற்றும் அதிகமாக வீசப்பட்டது இல்லையா சார்? திரும்பவும் இதே மாதிரி தான் இருக்குமா? இல்லை, இதை பொறுத்தளவுக்கு நமக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிகபட்சமாக கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கிறோம். அப்போ தரைக்காற்று இயல்புக்கு மாறாக வடக்கு திசையிலிருந்து வீசும். குறிப்பாக மழைப்பொழிவு பதிவாகும் போது தரைக்காற்றின் வேகம் 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தரைக்காற்று எந்தவித பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த தரைக்காற்றின் வேகம் டிசம்பர் 19ஆம் தேதி பிற்பகல் முதல் படிப்படியாக குறைய தொடங்கும். இப்போ சிவகங்கை, தூத்துக்குடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆறுங்க எல்லாமே நிறைய தண்ணி ரொம்பி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா சார்? அந்த மாவட்டங்களாக குறிப்பாக கடந்த சலனம் நமக்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் நோக்கி மெதுவாக நகரும் போது தெற்கு உள் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு கொடுத்தது. அதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி இருக்கு. அதே போல் ஆற்றில் பெருக்கெடுத்திருக்கு. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்ததான் பார்த்தோம். ஆனால் கடந்த நேற்று முதலே மழையின் தாக்கம் அந்த பகுதிகளில் குறைய தொடங்கியிருக்கு. இந்த சலனத்திலிருந்து பெரிதாக தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் குறிப்பிடும் அளவிற்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படவில்லை. அதனால தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. வடகடலோர மாவட்டங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. இப்போ திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி இருக்குன்ற மாதிரி 70 அடி உள்வாங்கி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார்? அந்த மாவட்டத்துக்கு எப்படி இருக்கும்? குறிப்பாக கடல் உள்வாங்குவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. அவ்வப்போது கடலோர பகுதிகளில் நிகழக்கூடியது. இந்த பௌர்ணமி இது போன்ற ஒரு நிகழ்வுகள் போன்றெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதையும் வானிலை காரணிகளையும் நம்ம ஒற்றுமைப்படுத்தி பார்க்க தேவையில்லை. இதன் தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு மழைப்பொழிவில் எந்த விதத்திலையும் எதுவும் இருக்காது. மீனவர்களுக்கு எந்த அளவு எச்சரிக்கையாக இருக்குமா சார்? கடலுக்கு போகலாமா? குறிப்பாக மீனவர்களை பொறுத்தளவிற்கு இந்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை அருகே மிக மெதுவாக நகருது. அதே போல் நமக்கு மேலும் வலுவடைவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதே போல் தரைக்காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும். அதன் காரணமாக தமிழக மீனவர்கள் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. இந்த சலனம் முழுமையாக வலுவிழந்த பிறகு மீண்டும் அவங்க தொழிலுக்கு செல்வதற்கான ஏதுவான சூழல் உருவாகக்கூடும். பொதுமக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்குமா சார்? குறிப்பாக பார்த்தோம்னா இந்த சுற்றில் நம்ம சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கையும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம முன்பே கூறியது போல மண்ணின் ஈரப்பதம் அதிகரிச்சிருக்கு, நீர்நிலைகளில் நீரிருப்பும் அதிகரிச்சிருக்கு. தமிழக அரசு கடந்த சுற்றில் நீர்நிலைகளில் 85% நீரிருப்பு இருந்ததை தற்போது 75% குறைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நமக்கு 2-3 நாட்களுக்கு மழை வாய்ப்பு ஏற்படும் போது நீர்நிலைகள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் போது உபரிநீர் திறக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். நீர்நிலைகளுக்கு அருகே செல்வது, அங்கு குளிக்க செல்வது, இது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. அதே போல கடற்கரை ஓர பகுதிகளுக்கு செல்வது
இதையெல்லாம் வந்து அடுத்த 2-3 நாட்களுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த மாவட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னா எந்தெந்த மாவட்டங்கள்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டிசம்பர் 18-19 தேதிகளில். அதே போல ஃபெஞ்சல் புயலாலையும் அடுத்த நிகழ்வாலையும் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களும் சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த ஏரியாலாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சார்? நமக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த சலனம் மிக மெதுவாக நகரும் போது ஈரப்பதமான காற்று குவிதல் சென்னையின் மீது விழுவதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போது நமக்கு வந்து பரவலாக கன முதல் மிக கனமழையும், கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது நமக்கு நிகழ்வு நகரும் போது அந்த அடர்மேக குவியல்கள்னால எவ்வளவு மழைப்பொழிவு பெறுது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனால் தற்போதைய சூழலில் கடந்த 2 மாதங்களாகவே சென்னை அனைத்து சுற்றுகளிலுமே மழைப்பொழிவு பெற்ற மாவட்டமாக திகழ்வதன் காரணமாக சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது அப்படிங்கிறது சென்னைக்கு ஒரு நிறைய அபாயம் இருக்கு. சென்னையை பொறுத்தளவுக்கு நம்ம அபாயம் என்பதை தாண்டி நம்ம அலட்சியப்படுத்தாமல் சற்றே கூடுதல் கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. இந்த சலனம் சென்னையை மையமாக வைத்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.